நேரத்தை வீணாக்கிறப்ப டைம் பாருங்கள். ஓடுறது உங்கள் டைம் இல்லைங்க, உங்கள் லைஃப். மறந்துடாதீங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஸ்டடி பிளான். என்னடா இப்போ தான் ஒரு 60 days ஸ்டடி பிளான் போட்டால் அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதில் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் வந்து அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல, எல்லாத்தையும் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்னால் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன படிக்கணும், மேக்ஸ்க்கு என்ன படிக்கணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப் 2 குரூப் 2A சரிங்களா. ஸோ இந்த 2 எக்ஸாம் தான் இப்போ நம்ம டார்கெட் வைக்கிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ தோல்வி பார்த்துருக்கலாம் சரிங்களா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரிங்களா. நீங்கள் பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியர் அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே, உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்தெறியும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒன்று சாதிக்கலாம். சரி, அதை பார்க்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள். முதல்ல ஃபுல் புக்கு 6th and 12th வரையும் புக்குன்னு பார்த்தா நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சரி, என்ன தான் இங்கே இருக்குது, ஒரு ஓவர் என்றைக்குமே வந்து ஒரு கழுகு பார்வை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, என்னென்னு பார்க்கலாமா. 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரிட்டு சொல்லிட்டு முதல்ல 3ஆக பிரிச்சிட்டேன் சரிங்களா. ப்ரோஸ்னால் அந்த கதை, இனிஷியலாக இருக்கும் தெரியுமா, அந்த டாபிக்ஸ். ஓகே, நீ எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் அப்படி சொல்கிறேன், எத்தனை இருக்குன்னா கூட்டி கவுண்ட் வச்சுக்கோ. ஸ்டடி பிளான் போகிறதுக்கு முன்னாடி அதுதான் தேவை. ஸோ ப்ரோஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 இருக்குது, போயம் ஒரு 6 இருக்குது, சப்ளிமெண்ட்ரி 7 இருக்குது 12th சரிங்களா. 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு நியூ ரெண்டுமே வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே தான் முக்கியம். ப்ரோஸ் பார்த்திங்கன்னா 6 இருக்குது, போயம் 6 இருக்குது, சப்ளிமெண்ட்ரி 6 இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பார்த்திங்கன்னா 6 ப்ரோஸு, 6 போயமு, 6 சப்ளிமெண்ட் ரீடிங்கு. அதில் வந்து எக்ஸ்டெண்டட் ரீடிங் கொடுத்துருப்பாங்க புக்கில், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதேமாரி 7 ப்ரோஸு, 7 போயமு, 7 சப்ளிமெண்ட் ரீடர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் ஓல்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. முதல் டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா 3 3 3 இருக்கும், அப்புறம் 2 2 2, அப்புறம் 2 2 2, மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 7 ப்ரோஸு, 7 போயமு, 7 சப்ளிமெண்ட் ரீடிங். அதே 9th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 5 ப்ரோஸு, 5 போயமு, 5 சப்ளிமெண்ட் ரீடிங் சரிங்களா. இப்போ 8th வருவோம். அதில் மொத்தம் 3 டேர்ம் இருக்குது சரிங்களா. மொத்தமாக சேர்த்தோன்னாக்கா 7 ப்ரோஸு, 7 போயமு, 7 சப்ளிமெண்ட் ரீடிங். 7th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 டேர்ம் இருக்குது, மொத்தமாக அதே தான் 7 ப்ரோஸு, 7 போயமு, 7 சப்ளிமெண்ட் ரீடிங்கு. 6th ஓல்டு புக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 டேர்ம் இருக்குது, 7 ப்ரோஸு, 7 போயமு, 7 சப்ளிமெண்ட் ரீடிங். அதேமாரி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் மொத்தம் 2 டேர்ம் தான். ஸோ 5 ப்ரோஸு, 5 போயமு, 5 சப்ளிமெண்ட் ரீடிங். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரி, நேற்று நியூஸ் பேப்பரை பார்த்துருந்தீங்களான்னு தெரில. என்னன்னாக்கா 10th 12th புக்ஸு புதுசாக மாற்றலை, சிலபஸ் மாற்றலை சரிங்களா. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, நியூஸ் பேப்பரில் இப்படி தான் வந்துச்சு. ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்படுத்தாலும் இப்போதைக்கு நம்ம தேவை இதுதான், இதை தான் படிக்க போகிறோம் சரிங்களா. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோஸு, போயமு, அடுத்தது சப்ளிமெண்ட் ரீடிங் பார்த்தோம். ஸோ டிசைடிங் ஃபேக்டர் இந்த எக்ஸாமுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர். ஸோ அதனால தான் கிராமர் தனியாக எழுதியிருக்கேன் சரிங்களா. ஏன்னா இந்த ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட் ரீடிங் எல்லாருமே அடித்து நொறுக்கிடுவாங்க சரிங்களா. எங்கே திறமை இக்குவாங்க, கிராமரில் இக்குவாங்க, அடுத்தது மேக்ஸில் இக்குவாங்க. ஸோ அதனால் கிராமர் தான் இங்கே எழுதுகிறேன். கிராமரில் மொத்தம் 20 டாபிக் இருக்குது. என்னென்ன டாபிக் சும்மா கேட்குறேன் பாருங்களேன், நம்ம சொல்கிறேன் பாருங்களேன். ஃப்ரேஸ் இருக்குது, ஃப்ரேஸு கொடுத்தா மீனிங்ஸ் கேட்பாங்க. சினானிம்ஸ் கொடுத்துட்டு இப்போ எது வேர்டுக்கு அது சினானிம்ஸ் என்னது, அதுக்கு ஈக்குவலான மீனிங். ஆன்டினிம்ஸுக்காக எதிர் மீனிங், ஓகேங்களா, எதிர்ச்சொல். அடுத்து ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, ஆர்டிகல்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரிப்போசிஷன் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் டேக் ரொம்ப ஈஸியான டாபிக் இதெல்லாம். டென்ஸு, வாய்ஸு, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஹோமோஃபோன்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், இந்த ஆர்டிகல்ஸு, ப்ரிப்போசிஷனு, நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு இதெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், சென்டென்ஸ் இருக்கும், எது கரெக்டான சென்டென்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க. ஆட் வேர்ட்ஸ் கொடுத்து கேட்பாங்க, வெர்பு, நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதில் எது ஆட் வேர்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கேட்பாங்க. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு, ஃபார்ம் நியூ வேர்ட் பை பிளெண்டிங்கு, ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, நவுன் ப்ளஸ் வெர்பு, ஜெரண்ட் ப்ளஸ் நவுனு. இப்போ நவுன் ப்ளஸ் வெர்பு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்கு அந்த மாதிரி வேர்டு கீழே சூஸ் பண்ணுங்கன்றாங்க. நம்ம எது நவுன் எது வெர்பு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கிராமரில் ரொம்ப பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை, எனக்கும் ஆவரேஜ் தான் தெரியும் கிராமர்லாம், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் ரொம்ப ஜீனியஸாலாம் போகிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது சரிங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கிலீஷ்லேயும் மேக்ஸில் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் விட்டுருவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருவாங்க. நாம் கிராமரெல்லாம் கவலைப்படாதீங்க,
ஓகேங்களா. ஒரு 30 மார்க் கிராமர் கேட்டால் கூட ஓரளவு பேசிக்காக அடிக்கிற மாதிரி ஒரு 20 அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 10 மார்க் 5 மார்க் போனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிடலாம். சரிங்களா. இருந்தாலும் நம்ம எல்லாமே டெப்த்தாக பார்த்துக்கலாம். கிராமர்னால் என்ன, ஐ மீன் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். சில பேர் மனப்பாடம் பண்ண கூட பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. சரிங்களா. ஏன்னா மார்க் தான் வேணும். புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சிலது மனப்பாடம் தான் போகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ வாங்களேன், மொத்தமாக எத்தனை ப்ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 63. போயம் 63 தான் இருக்குது. சப்ளிமெண்டரி மொத்தமாக 64 தான் இருக்குது. சரிங்களா. கிராமர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 டாப்பிக்கு. ஸோ அப்போ ஆவரேஜாக வைங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோஸ், ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்டரி படித்தாலே நம்ம வந்து ஒரு 64 நாளில் ஆவரேஜாக முடிச்சிடலாம். சரிங்களா. மொத்தமாக இது எல்லா டாபிக்ஸ் தான் 210 வரும். அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் இருக்கும். ஸோ பார்ட் ஏ அந்த 20 நம்ம ஆட் பண்ணிட்டேன் கிராமரை. ஸோ பார்ட் பி, பார்ட் சி சேர்த்திங்கனாக்கா மொத்தமாக 240 டாபிக்ஸ் வரும். சரிங்களா. ஸோ அதனால் இவ்வளோ தான் டாபிக்ஸு. அடுத்த மேக்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 20 டாபிக் இருக்கும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு என்ன படிக்கணும், எதை படிக்கணும் அப்படி சொல்லிட்டு கேளுங்களா. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோஸு, ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட் ரீடிங்கு, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மேக்ஸ் டாபிக் முடிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். ஐ மீன் ஜென்ரல் சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இதுலேருந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ப்ரோஸு, ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட் ரீடிங்கு, ஒரு கிராமர் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதில் பாதி கிராமர் முடிக்கணும் ஒரு டாப்பிக்கில். ஒரு மேக்ஸ் டாபிக், இப்போ ஒரு நம்பர் சிஸ்டம் எடுக்கிறீங்களா, ஒரு பாதி வச்சுக்கோங்க. நான் 4 வீடியோ போட்டேன்னா 2 வீடியோ ஒரு நாளில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு டாபிக், ஓகே அதில் ஒரு பாதி கண்டென்ட், ஓகே ஒரு டாபிக் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஓகேங்களா. படிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து 63 நாளில் முடிச்சிடலாம். ஐ மீன் ஒரு நாளைக்கு ஒன்று படித்தாலே. ஸோ 64 நாளில் சப்ளிமெண்ட் ரீடிங் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ கிராமர் மொத்தம் 40 நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாள் நமக்கு வச்சிடும். மொத்தம் 20 டாபிக் தான் இருக்குது. ஸோ 40 நாளில் முடிக்கலாம். ஸோ மேக்ஸுக்கு வந்து மொத்தமாகவே 20 டாபிக்ஸாக 40 நாளில் முடிக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலே மேக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 60 நாள். ஏன்னா 60 நாள் நம்ம முடிக்கணும், அவ்வளோதான் நம்ம டார்கெட்டு. சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம நல்லா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நான் இந்தியன் பாலிட்டிக் வீடியோ போட்டுட்டேன் நிறையா. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரிக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பார்க்கணுனாக்கா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் அதுக்கு போட்டுருங்களா, அந்த வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா அதெல்லாம் இப்போ இந்த வேதிக் பீரியட் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் சிலபஸில் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கீழே. ஓகே. இப்போ நம்மளோட அல்டிமேட் டார்கெட் என்னென்னா 70 நாள், ஒரு 70 டேஸ். ஏன்னா ஒரு கூட குறைய ஆகலாம். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு சண்டே வரும். திடீர்னு இப்போ என்ன பண்ணுங்களேன், நானும் நேற்று பிளான் போட்டேன். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ 2 டேஸ் கட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இதுமாரி ஒரு ஏற்ற இருக்கிறதுக்காக ஒரு 6 நாள் ஒரு நடுவில் சேஃப்டிக்காக வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. சில பேர் கொஞ்சம் டாபிக் லேட்டாகலாம், கஷ்டமாகலாம். ஸோ அப்படி கொஞ்சம் கூட குறைய வச்சுக்கிறோம். ஸோ 70 டேஸ் நம்ம ஸ்டடி பிளான். நமக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் 10 ஆயிடுச்சா. ஸோ 4லேருந்தே கணக்கு வச்சுக்கோங்களேன், 11லேருந்து. ஸோ மார்ச் 11லேருந்து வச்சிங்கனாக்கா, ஸோ 2 வாரம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்குதா. 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஸோ இந்த மாதம் மட்டும் நம்மளுக்கு 21 டேஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ 21 டேஸ் இருக்குது. ஸோ ஏப்ரல் பார்த்தீங்கன்னாக்கா 30 நாள் இருக்குது. சரிங்களா. ஸோ மே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 31 இருக்குது. ஓகேங்களா. ஜூன் பார்த்தீங்கன்னாக்கா 30 இருக்குது. ஸோ ஜூலையில் நம்மளுக்கு எக்ஸாம் எப்படி வந்துடும், அது ஃபஸ்ட் வீக் வந்தாங்கன்னா செகண்ட் வீக் வந்தாங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக இருக்கிற டேஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 30, 60, 90, 90, 91, 100, 110, 112. ஸோ 112 டேஸ் இருக்குது நம்மளுக்கு மொத்தமாக. இந்த 112 டேஸில் நம்ம 70 டேஸ் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா. அப்போ பாக்கி என்ன 42 நாள் சும்மா தான் இருக்கும். அந்த 42 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட்டு சீரீஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு சீரீஸ்னால் நம்மளுக்கு நாமளே டெஸ்ட் எழுதிக்கிறது தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் டெஸ்ட் சீரீஸ்லாம் கிடைக்கல. ஸோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி நம்மளால் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கிளியராக ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்புங்க. ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம டெஸ்ட் எழுதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகேங்களா. ஸோ அதனால் டெஸ்ட்டு சீரீஸ் இந்த 42 நாள் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு சீரீஸ் தான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த 70 நாளைக்கு நம்ம இதான் படிக்க போகிறோம். அடுத்தது இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன இருக்கும்னாக்க மேக்ஸ் ஒரு 25 மார்க் இருக்கும். சரிங்களா. ஸோ மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். பாக்கி 75 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 75 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, பாக்கி இந்த 60 கொஸ்டினை தான் நம்ம பாக்கி இருக்க மற்ற எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணோம். ஐ மீன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாம் வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் 12 எடுத்துப்போம். சரிங்களா. இப்போ 12 கொஸ்டின் வரும்.
ஸோ எக்கனாமிக்ஸ் ஒரு 12, அப்புறம் வந்து ஜியாகிரஃபி ஒரு 12 கொஸ்டின் வரும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் மட்டுமே ஒரு 12 கொஸ்டின் வரும். சரிங்களா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் கட் ஆகிடும். ஸோ நம்ம பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நான் போட்டிருக்க வீடியோஸ் பார்த்தாலும் நீங்கள் அடிச்சிடலாம் அதெல்லாம். சரிங்களா, இன்னும் அதில் என்னென்ன தேவையோ அந்த வீடியோஸை நான் போட்டுடுறேன். சரிங்களா, ஸோ அடுத்தது எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு நியூ புக்ஸை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இந்த 6th, 9th, 11th இந்த புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி இது எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக முடிச்சாகணும். சரிங்களா, ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம தெளிவாக இருந்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லி தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. ஏதோ ஒரு வெப்சைட்டில் நல்ல சேனலாக இருக்கும், அவங்களாம் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே தாண்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை 5 minutes 10 minutes ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிட்டு ஒரு A4 ஷீட் போட்டு எழுதிடுவாங்க, இல்லைனாக்கா அது நோட்டில் போட்டு கூட எழுதிக்கோங்க. ஆனால் எல்லாமே இருக்காதிங்க. நான் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருவேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஐ வில் ட்ரை. ஓகேங்களா, ஏன்னா நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல இந்த ஸ்டடி பிளான், இதே ஆர்டர் நான் வீடியோஸ் போடுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் முடிச்சிட்டேன். சரிங்களா, ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைமாக இருக்கும். ஓகேங்களா, நானும் கொஞ்சம் ஃபுல் டே படிப்பேன். பார்த்தீங்கன்னாக்கா நான் மார்னிங் ஒரு 8 AM ஈவினிங் ஒரு 7 PM வரைக்குமே நான் என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் போய்ட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் இருக்கிற பாக்கி இருக்கிற அந்த நைட் டைமு, இந்த ஈவினிங் டைமு, விடிய காலில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே, சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7:30 இல்லை ஒரு 7:40 ஒரு 10, ஓகேங்களா, 10 PMக்குள்ளே நான் என்னோடய வீடியோஸ் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ அதனால் என் வீடியோஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்காதீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கவுண்ட்டு கொடுத்துருக்கு என்னென்னா, ஓகே ஒரு நாளைக்கு இவ்வளோ படித்தாலே நம்மளால இத்தனை நாளில் முடிக்க முடியுது, தான் ஃபேக்ட்டு. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா, படிக்கணும், ரெகுலராக படிக்க எவனை இருந்தாலும் பாஸ் ஆகிடுவான். இப்போ நம்ம குரூப்பில் வந்து எல்லாருமே தான் இருந்தாங்க, எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டோம். ஒரு 4 பேராச்சும் பாஸ் ஆகிருப்பான்ல, அட்லீஸ்ட் ஒரு 120+ போட்டிருப்பான்ல. ஓகேங்களா, என்னோட இது நடக்க அந்த 120+ போட்டதில் அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் என் வீடியோஸ் பார்த்து வந்திருக்குமா, எனக்கு அது சந்தோஷம், அவ்வளோதான். ஏன்னா நான் ஃபுல்லாக வீடியோஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், நான் அது பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் பண்ணதுக்கு நான் 77 எடுத்தேன், அது ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் இப்போ நம்ம டார்கெட் என்ன, பழச எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகே, ஆமாம் நான் தோற்றதில் என்ன பண்ண முடியும், உட்காந்து அழுவ முடியுமா? அழுவுறதால யூஸ் இருக்குதா, இல்லை ஃபீல் பண்ணிகிட்டே இதில் யூஸ் இருக்கா? முதல்ல அதுக்கான முழு உழைப்பு போட்டேன்னா, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுதான் நான் அதுக்கான முழு உழைப்பை போட்டேன்னா அப்படின்றது தான் மேட்ரு. டைம் அலோகேட் பண்ணணும் அதுக்கு மட்டுமே அப்படின்னாக்கா இல்லை, நாம் அதை ஒத்துக்கணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஓகே நான் பண்ணேன், இருந்தாலும் வரலனாக்கா அப்போ என்ன மிஸ்டேக் கண்டுபிடிங்க. நான் என் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா, ஸோ என் மிஸ்டேக் நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த அளவுக்கு நான் மூவ் பண்ண முடியும், அதுதானே ஃபேக்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சில பேர் நம்மளை கலாய்க்கலாம், சில பேர் நம்மளை திட்டலாம், அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம ஃபேமிலி வந்து ஓகே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுலேயும் உங்களுக்கு என்கரேஜாக பேசியிருக்கலாம், எக்ஸாம் முடித்து மார்க் நீக்கி பார்த்தோன்னா உங்களை கலாய்க்கலாம், திட்டலாம், என்ன வேணால் சொல்லட்டும். பட் அது கண்டுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு அருமையான கோட்ஸ் இருக்கும். ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு, விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றிய கூட கவலைப்படாதே. இது விவேகானந்தர் ஐயா சொன்னது. சரி ஓகே, இங்கிலீஷில் உங்களுக்கு போடுற மாதிரி சொல்கிறேனே. சில பேருக்கு ட்ரீம் பிக் அண்ட் டேர் டு ஃபெயில். தோற்று போகிறதுக்கெலாம் கவலையே படக்கூடாது. ஃபேக்ட் அதுதான். நம்மளை பார்த்து பொறாமல் போடுவானுங்க, டென்ஷன் ஆவானுங்க, என்னடா இப்படி படிக்கிறானே என்ன அப்படி. சில பேர் வந்து கேட்பாங்க, 20 மணி நேரம் படித்தேன் நீலாம் பாஸ் ஆனேன்னு கேட்பானு. நான் 20 மணி நேரம் படித்தேன்னா இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம்டா. நான் படித்ததே மிகப்பெரிய சாதனை தான். ஓகேங்களா, நான் அப்பயே ஜெயிச்சிட்டேன். நான் என்ன ஜெயிக்கிறது தான் விஷயமே. அது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசை வந்து தேற்றிக்கணும். சரிங்களா, ஏன் தேற்றிக்கணும்னா உங்கள் மனசு வந்து பயப்படும் மற்றவங்க சொல்கிறப்ப. ஐயோ நம்ம சரியாக படிக்கல, ஐயோ நம்ம டைம் கொடுக்கல, ஐயோ நம்ம இப்படி பண்ண, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவலைகளில் நிற்கும். ஸோ அதுக்கு சொல்லுங்கள், இல்லைடா நீ நல்லா தானே பண்ண, இல்லைடி நீ நல்லா தானே பண்ணுற, நீ பர்ஃபெக்டாக தானே பண்ண, நமக்கு டைம் இந்த டைமுக்கு அதுதான் இவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறது பெரிய விஷயம்டா. நீ எக்ஸ்ட்ரா ஃபோர்ட் போட்டிருக்கடா, 200% கேட்டதுக்கு நீ 300% கொடுத்துருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள். அடுத்த லெவல் பாருங்கள். சரிங்களா, இந்த எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2 நான் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிறேன். நான் தோக்கிறத பற்றி கவலைப்படல, நான் ஜெயிக்கிறத பற்றி சந்தோஷமும் பட போகிறதில்ல. ஆனால் இதுக்கு நம்ம என்ன உழைக்க போகிறோன்றது தான் முக்கியம். சரிங்களா, என்னால் லைன் பை லைன் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட்டு நான் லைன் பை லைன் ஒரு நாளைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு கொலாப்ஸ் ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னடா நாம வச்சு சொதப்பிடுமோன்னு டவுட் இருந்துச்சு. ஆனால் நான் கவலைப்படலை.
உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன், இப்படி தான் படிக்கணும். இதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஐடியா கொடுக்க தான் முடியும். சாப்பிட வேண்டியது இன்றைக்கி தான். ஐ மீன் சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம், அது சாப்பிட வேண்டியது இன்றைக்கி தான். ஒரு சில பேர் சமையல் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் கேரளா சாப்பாடு தான் பிடிக்கும், சில பேருக்கு ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேர் சில பேர் வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவீங்க, சில பேர் ரோட்டுகளில் சாப்பிடவே மாட்டீங்க, சில பேர் நார்மல் ஹோட்டலும் சாப்பிடுவீங்க. ஸோ அதுமாதிரி தாங்க நம்ம லைஃபும். சரிங்களா? நமக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டடி பிளான் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது ஒரு ஐடியா. இப்படி பார்க்கலாம், இப்படி பிரிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் பிரிங்க. 80 டேஸாக பிரிக்கலாம், 90 டேஸாக பிரிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 நாள் 15 நாள் நான் பாருங்களேன், லாஸ்ட் டைம் நம்ம வந்து குரூப் 1 வந்து ஒரு 6 டேஸ் தான், நம்ம 5 டேஸ் கிட்ட தான் நம்ம ஸ்டடி ஐ மீன் டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒதுக்கணும். ஸோ இப்போயே நம்ம லேட்டெலாம் இல்லை. ஓகேங்களா? நமக்கு டைம் இருக்குது. பட் 42 டேஸ் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஒதுக்கியே ஆகணும். சரிங்களா? என்னால் வீக்லி டெஸ்ட் வச்சு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். என்னால் முடியாது. சரிங்களா? ஏன்னா நானும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட், ஒரு ஆஸ்பிரண்ட் தான்றப்ப நான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ மற்ற சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ வேகமாக படிங்க. ரிவிஷன் தான் மேட்ரு. இன்றைக்கி படித்தது நாளைக்கு ரிவிஷன் பண்ணுறேங்க, நாளைக்கு படித்தது அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் சேர்த்து படித்தது அப்படி ரிவிஷன் பண்ணுறேங்க. இந்த 70 நாளில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு இப்படி ரிவிஷன் பண்ணிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இருந்தாலும் இன்னொரு தடவை காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ யூடியூப்பில் போய்ட்டு ராஜலக்ஷ்மின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா மட்டும்தான் இந்த இது வருங்க. சரிங்களா? அதில் போய்ட்டிங்கனாக்கா இதில் இந்த ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த குரூப் ஒன்றும் நான் பார்க்க தேவையில்ல. ஓகே, நீங்கள் குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் அப்படியே கச்சமச்சான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கீழே குரூப் 2 ஸ்டடி பிளான் இருக்கும், வேணும்னா பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த குரூப் 2 ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா 2019. ஸோ இதில் தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுவேன். அதேமாதிரி செக்ஷன் வைஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாகிரஃபிக்கு தனியாக ஒரு வீடியோ, தனி பிளேலிஸ்ட் இருக்குது. ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போட்டது இருக்கும். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நான் மந்த்லி நேம் போட்டு நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ ஏஜஸ்க்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் மட்டும் சொல்லிடுறேன். மொதல் வீடியோ பார்க்க தேவையில்ல, 2வது வீடியோ பார்க்க தேவையில்ல, இந்த 3வது வீடியோ இருக்குல்ல, இதுலேருந்து பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரீடம் மூவ்மெண்ட் முக்கியம். வேதிக் பீரியட் தேவையில்ல, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் தேவையில்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தேவையில்ல, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 மெயின்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சும்மா வேணால் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கும் தான் சேர்த்து படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்களேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் 2013 to 2016. ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்காக கம்பேர் பண்ணி போட்டது. ஸோ ஜெயினிசம் புத்திசம் தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி இந்த இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்களேன். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் இன்னும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் வந்து அழகாக ஆர்டராக முடிச்சிடுவேன். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லை வீடியோஸ் நான் போன அவசியம் இல்லை. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம், தயவு செஞ்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா? டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதில் இருக்குது. நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதத்துக்கு கவர் பண்ண போகிறோம்னாக்கா டிசம்பர்லேருந்து ஓகேங்களா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஜூலையில் எக்ஸாம் வந்துருச்சுன்னா ஜூன் விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பக்காவாக பண்ண போகிறோம். ஸோ டிசம்பருக்கு நான் ஒரு சிலது போட்டுட்டேன். ஓகேங்களா? ஐ மீன் 2 டாபிக் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம் இதுக்கும். ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். சரிங்களா? மொத்தம் 3 வீடியோ அதில் தெளிவாக போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாக்கி இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ கண்டென்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டுருவேன். ஓகேங்களா? அடுத்து நம்பர் சீரிஸ் ரொம்ப முக்கியம், வந்து பார்த்துக்கோங்க. நம்பர் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் போட்டிருக்கேன். ஹெச்எஃப் எல்சிஎம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ நியூமெரிக்கல் எப்படி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், தயவு செஞ்சு இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பாருங்கள். இதில் பேங்கிங் பசங்க இன்றைக்கி உங்களுக்கு காம்படேட்டர் அதிகமாகிட்டாங்க. ஸோ அவங்களாம் இதெல்லாமே தெளிவாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவானுங்க, அசால்ட்டாக அடிப்பானுங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏன் அந்த 10 செகண்டில் எனக்கு என்ன ஆக போகுது அப்படிலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியங்க. அந்த செகண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சும்மா இந்த அல்ஜிப்ரா ஷார்ட்கட்லாம் என்னது, பித்தாகரஸ் தியரம் என்னது, ட்ரிக்னாமெட்ரி ஃபைண்டிங் சைட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் ஈஸி ட்ரிக் என்னது, குவாட்ரன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு நடுவில் திடீர்னு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நியூமெரிக்கல் எபிலிட்டி பார்த்துப்பீங்க. அடுத்து மென்சுரேஷனுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. சரிங்களா? மற்றதெல்லாம் இந்த கான்சன்ட்ரேஷன் டிப்ஸ்லாம் ஆட் ஆகிருக்குது. சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் அடுத்த மற்ற டாபிக்ஸ் முதல்ல ஃபார்முலா மட்டும் போட்டிருப்பேன். ஸோ அடுத்ததுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ ஏரியாவுக்கு போட்டுட்டேன். இப்போ வால்யூம்க்கு நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டுருவேன். சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்தது பாருங்களேன். ஸோ ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் என்ன பண்ணுறப்பண்ணாக்கா தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஜனவரி மந்த்துக்கு. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸ் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் வந்து இதில் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் வரதெல்லாம் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ இந்த இதில் நான் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 போட்டிருக்கேன். தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ்ஸ் அதெல்லாம் இங்கே அப்லோட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கேன் சரிங்களா. ஸோ ஒரிஜினல் ஆன்சர் கீ இருக்கும் அதுவும். ஸோ மற்றபடி என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துருக்கணும் சார், தேவையானது மட்டும் பாருங்கள். ஸோ ஹிந்தி 603 ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் ஸோ சரிங்களா அதெல்லாமே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இதில் தான் எல்லாமே ஆட் பண்ணுவேன். ஸோ நியூ ஸ்கூல் புக் ஓகேங்களா, 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1 hour கிட்டே அவ்வளோ கொஷின் தொண்டவலிக்கே பண்ணிருக்கிறேன். தயவு செஞ்சு கேட்டுருங்க, 170 கொஷின் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் ஒரு 320 கொஷின் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் இங்கே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படித்தா நல்லது. டைம் நோட் பண்ணிக்கிட்டு என்னென்ன கொஷின் சொல்லிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேளுங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸுக்கு பார்ட் 1 போட்டிருப்பேன். ஸோ 50 கொஷின் மட்டும் தான் போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் போடல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் டைமில் கேப் விட்டது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், ஒரு ஆர்டராக வரும் சரிங்களா. ஸோ இந்தியன் பாலிட்டியில் எல்லாமே படித்து தாங்க ஆகணும் சரிங்களா, எதுவுமே விட முடியாது. ஏன்னா நம்ம சிலபஸில் இதுதான் சொல்லவே இல்லை. அப்படியே சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடிட்டோரியல் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு தனியாக ஆர்டர் கொடுப்பேன். இதில் ஒரு 8 பார்ட்ஸ் பற்றி பேசியிருப்பேன், ரொம்ப முக்கியமான பார்ட்ஸு. இன்னும் விட்டு போன பார்ட்ஸ் இந்த ஷெடியூல்ஸு அதுக்கெலாம் என்னென்ன ஷார்ட்கட் தேவையோ அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி போட்டுடுறேன் சரிங்களா. ஸோ கவலைப்படாதீங்க ஓகேங்களா. இந்தியன் பாலிட்டிக்கல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் முடிச்சாச்சு. ஸோ நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் அதை பற்றி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஸ்டடி பிளான் குரூப் 1 போட்டதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையான பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி இன் தமிழ் ஸோ இது வந்து ஒரு வீடியோ தனியாக இருக்கும். ஸோ இந்த பாலிட்டி நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை சரிங்களா. இது கொஞ்சம் கச்சாமச்சா நிறையா இருக்கும், நீங்கள் அந்த இது பார்த்துட்டா போதும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு இங்கே வீடியோ போட்டாச்சு, அதை பார்த்துக்கோங்க. தமிழில் தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் இங்கிலீஷ்க்கு எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நான் போட்டிருக்க வீடியோஸு. இன்னும் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்தமாதிரிலாம் இன்னும் நான் போடல. ஸோ சாரி இப்படி தான் ஏதாச்சும் வேலை காட்டிடும். ஸோ சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, இந்த 6761 பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பெஸ்ட்டு புக்ஸு. ஸோ இதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன் குரூப் 2க்காக. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ முதல்ல சமைச்சிருக்க முடியுங்க, அதுதான் மெயின். ஸோ இன்னும் தேவையான கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்கோ நான் அதெல்லாமே கொடுக்குறேன். ஸோ இனிமேல் அன்வான்ட் வீடியோஸ் வராது, சந்தோஷமாக இருங்க, டென்ஷன் ஆக்க மாட்டேன் யாரையும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன் இனிமேல். ஸோ இப்போ ஊரில் இருந்ததால் நான் உங்களுக்காக உட்காந்து சரி ஓகே ஸ்டடி பிளான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா எடுத்து கொடுத்தேன். ஸோ இதுதாங்க ஐடியா, நம்ம பிளான் சரிங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வேகமாக ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணி அப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு பதில் செஞ்சால் ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான ரிப்ளை கொடுங்க, தப்பு கிடையாது சரிங்களா. ஏன்னா இன்கேஸ் நான் ஃபோன் பார்க்கலாம் கூட சில பேர் ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல சரிங்களா. ஸோ டெலகிராம் லிங்க் கேட்டாங்கன்னா இங்கே இருக்குன்னு சும்மா சொல்லுங்கள், தப்பு கிடையாது ஓகேவா. நம்மளாம் சேர்ந்து தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். ஸோ எதாக இருந்தாலும் இந்த கம்யூனிட்டியில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேனாக்கா அது எப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நான் வந்து போஸ்ட்டு சம்திங் போடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ ஏன் கேட்குறேன்னா நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது ஓகே இதுமாரி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி கேட்பேன். ஸோ அதுக்கெலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அடுத்தது ஒரு வீடியோ போடுறப்போ ஓகே இது ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதான் நான் கொடுத்தாகணும் சரிங்களா, ஒரு ஆவரேஜாக. ஸோ நம்ம எதோ பண்ணுறோம் ஸோ ஓகே பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல, நல்லதாக பண்ணணும் தானே, அதானே பெஸ்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க, டென்ஷனே ஆக தேவையில்ல. ஸோ பி ஹாப்பி. இந்த 70 days ஸ்டடி பிளானை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம அடிச்சு தூக்கிடலாம் சரிங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நிறைய டாபிக்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறேன் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கதையாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ கிராமருக்கு ஒரு சில மெயினான பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்ல முடியும் சொல்கிறேன் ஓகேவா. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் ஃபேக்ட். பை, டேக் கேர்.